சினிமா பட பாணியில் உடல் உறுப்பை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்த ஆம்புலன்ஸ். சரியான நேரத்தில் உடல் உறுப்பை எடுத்துக்கொண்டு சென்று உயிரை காப்பாற்றிய நிகழ்ச்சி. வழிநெடுக போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி அலர்ட் செய்த போலீஸ். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா ஆத்தங்கரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவரது மனைவி நிருவி தலையில் இரத்த குழாய் வெடிப்பால் இரத்த கசிவு ஏற்பட்டு மூளைச்சாவு அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் முன்வந்ததை அடுத்து நிருவியின் உடலில் இருந்து கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கண்கள் அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கப்பட்டு உடல் உறுப்புகளை மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக கல்லீரல் மதுரை நகரில் செயல்படும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்ட கல்லீரல் உரிய பாதுகாப்புடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரம் உள்ள மதுரை மாநகருக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதால் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி உள்ளிட்ட முக்கிய நகர பகுதிகளில் போக்குவரத்தை சீரமைக்க அந்தந்த மாவட்ட காவல்துறையினர் உத்தரவிட்டிருந்த நிலையில் காவல்துறையினரின் சைரன் வாகன பாதுகாப்போடு உடல் உறுப்பு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 45 நிமிடத்தில் தேனியிலிருந்து மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காவல்துறையினருக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிட்ட அந்த குடும்பத்தினருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வரும் நிலையில் நிருவியின் உடலுக்கு மருத்துவர்கள் அரசு மரியாதை செய்ததும் குறிப்பிடத்தக்கது.